அன்பான கடவுளை பிள்ளைகளே, இந்த காலையிலே இதை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. உங்களுக்கு வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 45ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆண்டவர் கோரேஸ் ராஜாவை பார்த்து வார்த்தை சொல்லுகின்றார். 44 கடைசி வசனத்தில் அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று அவனுடைய மனசிலே தீர்மானித்து அதற்குரிய காரியங்களை எஸ்ரா, நெகேமியா போன்ற ஆட்களை அழைத்து கொடுக்கின்றார். ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு பிரியமானதெல்லாம் செய்கிறான் என்று. அவனை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்குவேன். என்ன அற்புதமான காரியம் பாருங்கள். ஆண்டவர் நமக்கு முன்னே போகிறவர், கோணலான காரியங்களை செவ்வையாக்குகிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே என்ன காரியங்களெல்லாம் கோணல் காணப்படுகிறதோ அதெல்லாம் சரியாக்குவதற்காக நமக்கு முன்னே போக வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாலே அவர் போய்தான் வழிகளை காட்டினார், பாதைகளை காட்டினார், செங்கடலை பிளந்தார், யோர்தானை வத்தி போக பண்ணினார், எரியோவின் கோட்டையை உடைத்தார். ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போகும் பொழுதுதான் கோணலான காரியங்கள் எல்லாம் செவையாகும். சங்கீதக்காரன் இவ்விதமாக ஜெபித்தான். சங்கீதம் 143 சங்கீதம் 8ஆம் வசனம். நான் நடக்க வேண்டிய வழியை காட்டும், நான் உண்மை நம்பி இருக்கிறேன். ஒவ்வொரு மனிதனும் நடக்க வேண்டிய வழி ஒன்று இருக்கின்றது. அப்படி நம்பும் பொழுது அந்த வழியை நமக்கு காட்டுகிறவராக இருக்கிறார். சங்கீதம் 32ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன். உண்மையில் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிறவர், நடக்க வேண்டிய வழியை காட்டுகிறவர், உங்களுக்கு முன்னே போய் கோணலானது செவ்வையாக்குகிறவர். இன்னைக்கு காலையில உங்கள் வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் தடம் புரண்டிருக்கிறதோ, என்னென்ன காரியங்கள் ஆசீர்வாதங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறதோ, அவர் முன்னே போய் எல்லாத்தையும் சரி பண்ணி உங்களை கரெக்டா கொண்டு போயிடுவாரு. ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? ஒரு சிறு ஜெபம் செய்யட்டும். நிச்சயமாகவே அற்புதம் செய்வார். நடக்க வேண்டிய வழியிலே உங்களை நடத்துவார். கோணலானதை செவ்வையாக்கி சரியான பாதையில கொண்டு போய் விடுவார். அன்பின் ஆண்டவரே, கோரேஸ் ராஜாவுக்கு மாத்திரமா கர்த்தர்? எங்களுக்கும் கர்த்தர் அல்லவா? எங்களுக்கு முன்னாலே சென்று கோணலானதெல்லாம் செவ்வையாக்கி சரியான பாதையை நடத்தி ஆசீர்வாதங்களுக்கு நேரே, நன்மைகளுக்கு நேரே, உங்களுடைய கிருபைகளுக்கு நேரே வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். எங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு தெரியாது, நீர் எங்களை சரியா நடத்திடுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தை வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ்.